அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விச் டீகமிஷன்ட் நேவல் வார்ஷிப் வில் பி சங்க் ஆஃப் சிந்துதுர்க் டு பூஸ்ட் ஸ்கூபா டூரிசம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ டீகமிஷன் அப்படின்னா அந்த நேவல் வார்ஷிப்பை வந்து கமிஷன் பண்றாங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்றாங்க, லான்ச் பண்றாங்கன்னு நம்ம அர்த்தம். சரிங்களா? இதுவே டீகமிஷன் அப்படின்னா அதை வந்து அதோட சர்வீஸ் அந்த நேவல் வார்ஷிப்போட சர்வீஸ் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா? ஸோ எந்த வார்ஷிப்பை டீகமிஷன் பண்ணி ஸ்கூபா டூரிசம்காக அதை கடலுக்குள்ள மூழ்கடிக்க போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஐஎன்எஸ் குல்தார் அப்படிங்கிற இந்த நேவல் வார்ஷிப் தான். சரிங்களா? ஸோ ஐஎன்எஸ் குல்தார் அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். அடுத்தது கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் ப்ளூ கோஸ்ட் மிஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இட் இஸ் கேரியிங் 10 NASA payloads as part of கமர்ஷியல் லூனார் பேலோட் சர்வீசஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ப்ளூ கோஸ்ட் மிஷன் அப்படிங்கிறது நமக்கு 10 நாசா பேலோட எடுத்துட்டு போகுது. எதுக்காக அப்படின்னா இட் எய்ம்ஸ் டு என்ஹான்ஸ் அவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லூனார் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அந்த மூனோட என்விரான்மெண்ட்டை பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் இதை அனுப்புறோம். ஸோ ரெண்டுமே கரெக்ட், போத் கரெக்ட் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? அடுத்தது கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் ஆதார் குட் கவர்னன்ஸ் போர்ட்டல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இட் இஸ் எய்ம்ட் அட் ஸ்ட்ரீம்லைனிங் தி அப்ரூவல் ப்ராசஸ் ஃபார் ஆதார் ஆத்தன்டிகேஷன் ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆதாரோட ரெக்வஸ்ட், அந்த ஆத்தன்டிகேஷன் ரெக்வஸ்ட் எல்லாத்தையுமே அப்ரூவ் பண்றதுக்காக இந்த போர்ட்டல் அப்படிங்கிறத உருவாக்கியிருக்காங்க. இது மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கீழே இருக்கு. இதுவுமே கரெக்ட் தான். ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், ஹூ ஹாஸ் ரிலீஸ்ட் தி இந்தியா இந்தியா கண்ட்ரி எக்கனாமிக் மெமரண்டம் பிகமிங் எ ஹை இன்கம் எக்கானமி இன் ஜெனரேஷன் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த ரிப்போர்ட்டை யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா வேர்ல்ட் பேங்க் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது த எம்ப்ளாயிஸ் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் கம்ஸ் அண்டர் விச் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் கீழே தான் வருது. ஓகேங்களா? ரீசெண்டாக எம்ப்ளாய்மெண்ட் இபிஎஃப்ஓ பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை 8.25% அப்படின்னு சொல்லி இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு பேக்ரவுண்டில் பார்க்குறோம். இபிஎஃப்ஓ அப்படிங்கிறது மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் கீழே வருது. சரியா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.